இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா REPL. REPL என்னன்னா Read, Evaluate, Print, Loop. REPL is a computer environment similar to shell and command prompt. இது வந்து என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட என்வரான்மெண்ட்னு சொல்லுவாங்க REPL. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷனை கொடுப்போம், அது எக்ஸிக்யூட் ஆகி ரிட்டன் கன்சோலில் நம்மளுக்கு வந்து அதோட ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட சிம்பிள் கோடை வந்து நம்ம குயிக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். அதான் நெக்ஸ்ட் பாயிண்டில் இருக்குது, இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ரைட்டிங் அண்ட் டீபக்கிங் த கோட்ஸ். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து நம்ம ரைட் பண்ணி அதில் வந்து எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லி டீபக் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ரீட், எவாலுவேட், பிரிண்ட், லூப் அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீட். இட் ரீட் த இன்புட் ஃப்ரம் யூசர் அண்ட் பாஸ் இட் இன்டு ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஸ்டோர்டு டு மெமரி. இப்போது யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் பண்ண பிறகு தான் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணும். தென் எவாலுவேட். த பாஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் எவாலுவேட்டட் ஃபார் த ரிசல்ட். இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன இப்போ அரித்மெட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அதில் என்ன யூசர் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த கால்குலேஷன் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து அடிஷன் வச்சுக்கோங்க, A + B கொடுக்கும். ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ. A = 10, B = 5. இப்போது சியில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் A + Bன்னு சொல்லி. இப்போது 15 நம்மளுக்கு கால்குலேட் ஆகி இருக்கும். தென் பிரிண்ட் கமெண்ட் கொடுக்கணும். பிரிண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா த ரிசல்ட் இஸ் பிரிண்டட் ஆஃப்டர் த எவாலுவேஷன் அப்படின்னு இருக்கு. இது வந்து கால்குலேட் ஆகி எவாலுவேஷனில் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். தென் பிரிண்ட்டுன்னு நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஷோ ஆகும், 15 சொல்லி டிஸ்பிளே ஆகும். தென் லூப் த இன்புட் கமெண்ட் அப்படின்றது நம்ம ஒரு கமெண்ட் வந்து 100 times 1000 times அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா லூப்பை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இப்போது கமெண்ட் ப்ராம்ப்டில் நம்ம நோடோட REPL எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு நோடுன்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா REPL விண்டோவுக்கு அது வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் பார்க்கலாம். 10 + 5 = நமக்கு 15 சொல்லி பிரிண்ட் ஆகுது. தென் சப்ராக்ஷன் பார்க்கலாம். 20 - 4 = நமக்கு 16 சொல்லி டிஸ்பிளே ஆகுது. இப்போது நம்ம டிவிஷன் பார்க்கலாம். 10 ÷ 5 = நமக்கு 2ன்னு சொல்லி கன்சோலில் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம ரிமைண்டர் பார்க்கலாம். 5% 2 = நம்மளுக்கு ரிமைண்டர் 1ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம மேத் லைப்ரரினா என்ன, அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம மேத் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது எம் வந்து கேபிட்டல் எம் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த REPL ஸ்மால் எம் யூஸ் பண்ணால் அது நாட் டிஃபைன் சொல்லி undefined or not defined சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ math.flow ரவுண்ட் ப்ராக்கெட்டில் 10 ÷ 3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னா நமக்கு சின்ன நம்பரை பிரிண்ட் பண்ணோம். இப்போது 3.33ன்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுறது வந்து அதை ரவுண்ட் பண்ணி நமக்கு 3ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. இப்போது math.seal பார்க்கலாம். math.seal அதே 10 ÷ 3 எப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 4ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து சீலிங்கும் போது பெரிய நம்பர். இப்போ 3.5 அப்படின்னா 4 அப்படின்னு ஹோல் நம்பராக எடுத்துப்போம். ஓகேவா? அப்புறம் ரவுண்ட் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். math.round = 2.780 அப்படின்னு சொல்லியிருக்கு. ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா பாயிண்ட்டுக்கு அடுத்த வேல்யூ வந்து 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 ஆட் பண்ணும். இப்போ 2.7 அப்படின்னு இருக்குன்னா அது 3 கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இதே எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா math.round 2.780 அப்படிக்கு 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இது பிலோ 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா math.round 2.490 அதுக்கு வந்து 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. அப்புறம் ஸ்கொயர் ரூட் எப்படின்னு பார்க்கலாம். math.square 16. இப்போது இதுக்கு என்னென்னா 4ன்னு டிஸ்பிளே ஆகுது. தென்
மேத் டாட் பவர் கண்டுபிடிக்கும் 2,4 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு 4 டைம்ஸ் போட்டோம் நமக்கு வந்து 16 கிடைக்கும். 2 × 2 × 2 × 2 நமக்கு 16. மேத் டாட் இப்போ ஸ்மால் யூஸ் பண்ணால் நான் ஒரு எரர் வரும்னு சொன்னல, அதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு நம்ம ஒரு நம்பரை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா மேத் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து கேபிட்டல் எம் தான் யூஸ் பண்ணி REPL நம்ம வந்து மேத்தை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் ஒன் டைம் Ctrl+C பட்டனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கமெண்ட் லைனை விட்டு வெளியே வரும். இது 2 வாட்டி Ctrl+C நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் REPLலேருந்தே வெளியே வரும். இப்போது நம்ம கீவேர்ட்ஸை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வேர் A = 4 அதுக்கு வந்து ஏயை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏல 4ங்கிற வேல்யூவை நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 4 பிரிண்ட் ஆகுது. இதே வேர் B = ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சியை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன வேல்யூ இருக்குது அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போது நம்ம லூப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஃபார் லூப் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் I = 1 I <= 10 I++. இப்போ கன்சோலில் வெல்கம் டு Node.js டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் கண்டிஷன் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா இனிஷியலாக I = 1 இருக்குது, 1 டைம் பிரிண்ட் ஆகும். தென் கண்டிஷன் செக் பண்ணும். I <= 10 இருக்குது. ஐயோட வேல்யூ 10 விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 10 டைம்ஸ் நமக்கு வந்து இந்த வெல்கம் டு Node.js டியூட்டோரியல் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? தென் நான் சொன்ன மாதிரி Ctrl+C வந்து 1 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்லேருந்து டெர்மினேட் ஆகும். 2 வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நோடோட REPLலேருந்து டைரெக்டாக டெர்மினேட் ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம வந்து .help அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் REPL இருக்குதுன்னு சொல்லி வரும், டிஸ்பிளே ஆகும். என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னா பிரேக், கிளியர், எடிட்டர், எக்ஸிட், ஹெல்ப், லோட், சேவ் இது எல்லாமே REPL இருக்குது அப்படின்னு சொல்லி அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அது கமெண்ட் லைனாக டிஸ்பிளே ஆகும். இந்த வீடியோவில் நம்ம REPL என்னென்னு பார்த்தோம், அதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம Node.js நெக்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.